டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸுக்கு எப்படி பெல்ட் ரெடி பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துடலாம். இதுக்கு எப்பயுமே லைனிங் பீஸை பொறுத்த வரைக்கும் 2 லைனிங் பீஸ் உள்ளார இருக்கணும். மேல் பீஸ் மட்டும் ஒரு பீஸ் இருந்தால் போதுமானது. அந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை அறிமுகப்படுத்தி வையுங்க. கருத்துக்களை கமெண்ட்ஸாக தெரிவிங்க, நான் பதில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வச்சு தையல் போட்டுக்கணும். எந்த பீஸ் கிடைக்குதோ, ஹாம்கோல் பீஸு எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த பீஸை எடுத்து போதுமான அளவுனா என்னென்னா, நம்ம 2ஆக மடித்து கட் பண்ணுவோம் பேக் பீஸை. அந்த நீளத்துக்கு மிகாமல் இருந்தால் போதுமானது, குறையவும் கூடாது. இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டு, இது சாதாரண பெல்ட் அமைப்பு முறையில் தான் பண்ண போகிறோம். பெல்ட்டில் 5 முறை இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது சாதாரண முறை தான். இங்கே பாருங்கள், மெதி திட்டத்துக்கு தையல் கொடுத்துக்கணும். நல்லா சுருக்கம் இல்லாமல் நேராக வர மாதிரி பீஸை நகர்த்தி அழகாக தையலை கொடுத்துக்குங்க. இன்னொரு பெல்ட்டு பட்டி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் நம்ம கை விரலில் நகை இருக்கணும். முக்கியமான விஷயம், வலது கை ஆள்காட்டு விரலில் இடது கை கட்டை விரலில் ஒரு நகை இருக்கிற மாதிரி செஞ்சுக்குங்க. அப்போ தான் தையல் வேலைக்கு சிறந்தது. இப்போ இதை சமமாக வச்சு நம்ம பெல்ட்டு பீஸை கட் பண்ணிக்க போகிறோம். எப்பயுமே நார்மலாக நம்ம சொல்கிற மாதிரி தான், கொக்கி பட்டி பக்கமும் வி அடிக்கிற பக்கம் அதான் நூல் மாட்டுற பக்கமும் 3 அங்கலம் வச்சா போதுமானது. தைச்ச பிறகு அந்த கால்குலேஷன் நான் உங்களுக்கு கட்டிங்கில் விரிவாக சொல்லித்தரேன். எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த பட்டி அமைப்பே போதுமானது. இந்த அமைப்பை கட் பண்ணுற விதத்தை கொஞ்சம் பாருங்கள் உன்னிப்பாக. கிராஸாக வரணும், அழகாக ஒரு ஷேப்பாக வரணும். இதை நீங்கள் பழகிக்கங்க. சும்மா இருக்கும்போது நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி, இதை வேஸ்ட் பேப்பரில் கட் பண்ணி பழகிக்கங்க, இந்த ஷேப் வர மாதிரி. அப்படி வராதவங்க பேப்பரில் ஒரு பீஸ் கூட கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதுதான் பெல்ட்டு தயாரிக்க அமைப்பு. இதில் உள்ள தையல் ஒன்று கொடுத்துக்கணும், ஸ்டெப்பு தையலுக்காக. பாருங்கள், ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கணும். ஒரு பீஸ் லைனிங் அந்த மேல் பீஸ் பக்கம் போயிடணும். ஒரு பீஸுக்கு மட்டும் தையலை கொடுத்துக்கணும். நீங்கள் ஒரு அட்டையாக கூட இந்த அமைப்பை கட் பண்ணி வச்சு கட் பண்ணிக்கலாம், அந்த ஷேப் வராதவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்குங்க. இது ஒரு நல்ல மெத்தட். ஓகே, தேங்க்யூ.